ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் நயன்தாரா அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க நண்பர்களே. அந்த போஸ்ட்டை போட்டதுலேருந்து மொத்த நேஷனல் மீடியாவும் இவங்க ஏன் இந்த போஸ்ட்டை போட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டிபேட் தான் போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த குப்பையை கிளறும் போது வெளில வருது நண்பர்களே. அது என்ன குப்பை அப்படின்றத நம்மளும் கொஞ்சம் கிளறுவோம். ஆனால் இது நயன்தாரா அவர்களுக்கு மட்டும் ஒரு பாடம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சமூகத்தை சேர்ந்த பல 2K கிட்ஸுகளுக்கும் இது ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்ன மேட்ரு அப்படின்றத நயன்தாரா மேட்ருக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அந்த இன்ட்ரடக்ஷனை கேட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்ரு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் வேணாம், நேராக நான் விஷயத்துக்கே வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே. அதாவது இந்த பிரச்சனை நயன்தாரா பிரச்சனையா ஸ்டார்ட் ஆகல நண்பர்களே. இது தலைமுறையாக நடக்கிற பிரச்சனை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80களில் பார்த்தோம்னு வைங்களேன், நம்ம ஊர் ஆண்கள் இருக்காங்க பாருங்க, இவனுங்க ஆடாத ஆட்டமே கிடையாது நண்பர்களே. பெண்களை அந்த அளவுக்கு ஒரு கில்லுக்கீரை மாதிரி இவனுங்கெல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணானுங்க. உதாரணத்துக்கு இந்த 90s கிட்ஸோட அப்பனுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சில பேர் ஒரு 50%ன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் பொம்பளைங்களை வீட்டில் கிச்சன்லேயே இருக்கணும், சமைச்சு போடணும், தோசை சுடணும், இட்லி சுடணும் இப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 80களில் ஒரு சில ஆண்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான தற்கொலையான விஷயத்தை பொறுத்துக்காம பொங்கி எழுந்த ஒரு சில பெண்கள் என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகி பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க, ஐயோ கிச்சன்லேயே போட்டு சாவடிக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு பெண்களோட பிரச்சனைகள் வெளில பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்தாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, எங்களை சமமாக ஒரு ஆணுக்கு நிகராக மதிங்க, எங்களையும் வேலைக்கு விடுங்க, நாங்களும் சில தொழில்கள் பண்ணுறோம், எங்களோட டேலண்ட்டையும் வெளில காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த 90கள் மற்றும் 2000 அந்த வருஷத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாற்றத்தில் தான் அதிக பெண்கள் ஈக்குவாலிட்டியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம வெளில போய் உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், ஸோ வீட்டை நான் ஒரு 50% பார்த்துக்கிட்டா ஆண்களும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்தது. 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு 90s காலகட்டத்தில் நடக்க ஆரம்பித்த ஒரு நடைமுறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆண்களை டாமினேட் பண்ண வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட மனநல மாறி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லா பெண்களையும் நான் சொல்லலை, எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஒரு சில மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்களேன். இது எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60% பெண்கள், ஆண்கள் எனக்கு கணவனாக வரணும், ஆனால் நான் சொல்றதை தான் கேட்கணும், நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டவே கூடாது, நான் தான் டாமினேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆண்களை தேடி அவங்க திருமணம் பண்றதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்குது அப்படின்றது போஸ்ட் மேரேஜ் தான் எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம வாங்குற அடியை, அதுக்கப்புறம் எடுக்கிற சூழ்கெல்லாம் நம்ம வெளில சொன்னால் நம்மளுக்கு அவமானம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பல பெண்கள் அதை மறைச்சிடுறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிமத்தனமாக நான் போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில தற்கூரி ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, இவ தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறாள், நம்மளையும் பார்த்துக்கிறாள், மொத்த தலைவலியும் தூக்கி நம்ம இவ மேலே போட்டுருவோம், இவளே பார்த்துக்கிட்டோம், நீ என்ன திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ ரீல்ஸ் பண்ணோன்னா நான் கூடவே நிற்கிறேன், நீ ஷாப்பிங் போனா நான் பேக் தூக்கி நிற்கிறேன், நீ குழந்தை பத்துறான்னு அந்த குழந்தை தூக்கின்னு உன் பின்னாடியே வரேன், நீ எது சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இது ஆரம்பத்தில் என்னதான் நல்லா இனிப்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் புருஷங்கிட்ட இருந்து ஒரு சில அட்வைஸை நம்ம வாங்கணும், ஒரு சில டெசிஷன் அவனை எடுக்க வைக்கணும் போது இந்த தற்கொலைகளுக்கு ஒன்றுமே தெரியாமல் மக்கு மாதிரி இருக்கும் போது இந்த பெண்களுக்கு இதுவே ஒரு காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக மாதிரி இவங்களோட பிரச்சனை அவங்களால தான் வருது அப்படின்ற மாதிரி காலகட்டம் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மேட்டர் தான் இப்போ நயன்தாரா அவர்களோட வாழ்க்கையில் நடந்திருக்க நண்பர்களே. இதை தான் நான் சுற்றி வளைச்சு சொல்ல வந்தேன். அது என்ன மேட்ரு அப்படின்றத நம்ம ஆரம்பிப்போம். அதாவது நயன்தாரா அவர்கள் இப்போ சமீபத்தில் அந்த இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட்டை தெளிவாக அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தற்கொலைகளை திருமணம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. தற்கொலைனே மென்ஷன் பண்ணாங்க. யோ என்னையா நீயே கம்பி கட்டுற கதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்ற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இல்லைங்க அதோட அர்த்தம் அப்படிதானே, நீங்கள் வேணால் அந்த போஸ்ட் படித்து பார்க்க முடியாது, டெலிட் பண்ணிட்டாங்க, அவங்க போட்ட ஒரு 10 நிமிஷத்துல டெலிட் பண்ணிட்டாங்க. இது எதனால், வாஸ்து சாஸ்திரம் இல்லை ஜோதிடர் ஏதாவது சொல்லி போட்டாங்களான்னு தெரியல. அந்த மேட்டருக்கு நான் அப்புறம் வரேன், ஜோதிடர் மேட்டர்லாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டை போட்டு விட்ட உடனே இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஆளுங்க யாருமே பெருசாக கவனிக்கல. நம்ம தெலுங்கு மீடியா இருக்காங்க பார்த்தீங்களா, தெலுங்கு டிவி சேனல்ஸ், இவங்க இதை ஒரு டிபேட்டை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னடா இது நயன்தாராவை பற்றி தெலுங்கு சேனலில் பேசுனுங்கிறாங்க, நயன்தாரா என்னன்னா இங்கே திருப்பதியில் உட்காந்துன்னு லட்டு தின்னுங்கிறாங்க, இந்த ஒரு போஸ்ட்டை போட்டனால நயன்தாராவுக்கும் விக்கிக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு அவங்க வேற லெவலில் பாலையா படத்தோட ரேஞ்சுக்கு அவனுங்க பயங்கரமாக ஹைப்பு கொடுத்துனுங்கிறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு நம்ம சைட்லேருந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மனவலிகள் நயன்தாரா அவர்களுக்கு இருக்கா. அதுவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களோட திருமண வீடியோ அது இந்த டாக்குமெண்ட்ரியாக மாற்றி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதனால் எதுடா பண்ணோம் அப்படின்னு பட்ட பாடு இருக்குது அவங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையில் மாட்டி நின்றுருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஐடியா கொடுத்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க கணவரான விக்கி அவர்கள் தான். ஏன்னா இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நயன்தாரா அவர்கள் ஆரம்பத்தில் திருமணம் பண்ணும்போது நம்மளோட திருமணத்தை நம்ம வீடியோவாக போட்டு வித்துடலாமா, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஓடிடி இழுச்சவன் மாட்டுவான், இவங்ககிட்ட நம்ம காசாக மாற்றிடுவோம் அதை அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐடியா எதனால் வந்ததுன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு சில மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், நம்ம இந்தியன் செலிபிரிட்டிஸ்லாம் அவங்களோட மேரேஜ் அவங்க ஓடிடிக்கு விற்று நல்லா காசு பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடி மிகப்பெரிய லெவலில் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு ஓடிடி அந்த லெவலுக்குலாம் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க படங்கள்லாம் எடுக்கிறதும் கிடையாது. ஆனால் அந்த ஓடிடி நான் நிறைய படம் வாங்குவேன்ப்பா, பாப்பா கடையை திறந்தாச்சு, எவன்லாம் படம் எடுத்தீங்களோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஓடிடி இருந்தானுங்க. அவங்களோட லைப்ரரியை டெவலப் பண்ணணும். அந்த நேரத்தில் தான் அந்த திருமண வீடியோலாம் வாங்கிட்டு இருந்தானுங்க, திருமண கேசட்டெல்லாம். அந்த மாதிரி நயன்தாரா அவர்களும் அந்த காலகட்டத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. போடும் போது என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் தான் எனக்கு திருமணம் நடக்க போகுது, என் திருமணத்தில் எல்லாருக்கும் போய் பத்திரிகை வச்சிருக்கிறேன், எவ்வளோ செலிபிரிட்டி குவிய போறானுங்க பாரு, அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸே திணற போகுது ராஜா அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுத்துருக்காங்கப்பா. பில்டப் கொடுத்துட்டு கல்யாண மேடையில் போய் உட்காதான் தெரியுது, நம்ம பத்திரிகை வச்சதுல ஒரு 20% கூட எவனுமே வரலையே. வரது நம்ம ரஜினிகாந்த் வந்திருக்கிறாரு, நம்ம யாருங்க சூர்யா வந்திருக்கிறாரு, ஷாருக் கான் வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம சிம்பு தனுஷ் எல்லாம் எங்கப்பா, வேற யாரதே எங்க போயிட்டானுங்க, எவனுமே இல்லை, இந்த காலத்து இளைஞர்கள் யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்க நயன்தாரா. ஸோ அதனால நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு செலிபிரிட்டி வரல. நெட்ஃபிளிக்ஸுக்காரங்கிட்டையும் கை நீட்டி காசை வாங்கியாச்சு. அவனுக்கு கரெக்டான கண்டென்ட் கொடுக்கலன்னா காசை திருப்பி கொடுக்கணுமா, அவன் காசுல தானே நம்ம திருமணமே நடத்தணும். ஸோ இந்த பிசினஸே நம்மளுக்கு டவுன் ஆயிடும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு விக்கி கிட்ட கேட்கும் போது தான் அவரு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாரு. அவர் என்ன ஐடியா கொடுத்துக்கிறாருன்னா, சரி ஓகே, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவன் காரி மூஞ்சிலே துப்பிடுவான், எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி, நான் தான் ஒரு டேரக்டர் ஆச்சே, இது ஒரு டாக்குமெண்ட்ரியா நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் என்னைக்கு காதல் ஆரம்பிச்சோம், எப்படி நம்ம காதல் மலர்ந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுவோம், நீ நட்ச படத்துல இருந்து இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் எவனுமே கேட்காம நீயே எடுத்துன்னு வந்துரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல போய் அவங்களும் ஓகே நம்ம தான் கேட்டா கொடுத்துருவானுங்களே, நடிகர்களாம் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவனுங்கெல்லாம் இவங்க மேல எவ்வளவு கான்ல இருந்தானுங்க அப்படின்றது யாருக்கு தெரியும். அட ஏன்ப்பா நயன்தாரா மேலே ஏன்ப்பா காண்டில் இருக்கணும், அந்த பொண்ணு தான் நல்ல பொண்ணாச்சே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்றது ஃபீல்டில் எல்லாருக்குமே தெரியும், ஏன் காண்டாகணும்னா இந்த ஆளால் தான், இந்த ஆளை கல்யாணம் பண்ணும்போது இந்த ஆள் எவ்வளோ பேரை வெறுப்பேற்றி விட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அப்படின்ற மாதிரி தெரியுமா. ஏன்னா சிம்புவோட கதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சிம்பு அவர்களை இவங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சிம்பு அவர்கள் ஒரு ரகட் பை, அதனால உங்க பேரு உன்னோட டாமினேஷனுக்கெல்லாம் நான் இறங்க மாட்டேன், நானே படத்துக்கு படம் பொண்ணை பெற்ற அப்பனுங்களெல்லாம் அசிங்கமாக திட்டுனுக்கிறேன், ஸோ நீ என்ன டாமினேட் பண்ணாதுன்னு சொன்னனால அங்கிருந்து அவங்க கண்டி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரபுதேவா சொல்ற பேச்செல்லாம் கேட்கறானே, அதனால இவனை நம்ம நாய்க்குட்டி மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு நயன்தாரா அவர்கள் ஒரு ரேஞ்சுக்கு வரும்போது பிரபுதேவாவும் நான் நாய்க்குட்டி அல்ல, நான் டைனோசர் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. சரி ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு அடிமை சிக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது தான் இந்த கம்பெனி ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விக்கி அவர்கள் தானா தலையை கொடுத்து சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நயன்தாரா அவர்கள் எடுத்த தவறான முடிவு தான் இன்னைக்கு அவங்களோட பேரு எங்க பார்த்தாலும் டேமேஜ் ஆயினுக்குது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி தான் எடுக்கிறீங்க, ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு எல்லார்கிட்டையும் ஃபுட்டேஜ் வாங்க வேண்டியதானே. தனுஷ் அவர்களே ஏற்கனவே செம்ம கானில் தான் இருப்பார். எதனால் அவர் கானில் இருந்தார்னா, உன்னை நம்பி விக்கி நீ முதல் படமே தோல்வி படம், 2வது படம் உன்னை நம்பி நயன்தாரா கிட்ட இருந்து கால் ஷீட்டையும் வாங்கி உனக்காக நான் கொடுத்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோதான், இதுக்குள்ளே எடுராஜா அப்படின்னதுக்கு நீ லவ் பண்ணி நீ நயன்தாராவோட கடலை போட்டு உன் காதலை வளர்க்கறதுக்கு என் பட்ஜெட்டை நீ ஏற்றி விட்ட அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் செம்ம கானில் இருந்துக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அந்த படம் வெற்றி தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா, வெற்றியாக இருந்தாலும் தனுஷ் போட்ட காசுக்கு அந்த கலெக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை, பெரிய லாபம் அடைஞ்சிருக்க வேண்டிய படம் ஒன்றுமே லாபம் இல்லாமல் போனதுக்கு இவர் பட்ஜெட்டை இழுத்து விட்டது தான் காரணம் அப்படின்ற மாதிரி தனுஷ் பல வருஷம் கானில் இருந்திருக்கிறாரு. இந்த காண்டை எப்போ வெளிக்காமிக்கலாம் அப்படின்னும் போது தான் எனக்கு கொஞ்சம் ஃபுட்டேஜ் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே இன்னும் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது, அப்படி ஃபுட்டேஜ் கொடுக்குறதா இருந்தால் எனக்கு 10 கோடி ரூபாய் நீ கொடு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு நயன்தாரா அவர்கள் அந்த பக்கமும் போய் செருப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் போய் சந்திரமுகியோட ஃபுட்டேஜ் எடுத்து போட்டதுக்கு இவங்களுக்கு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் கிட்ட இருந்து அங்கிருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருக்குது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நான் தான் ஏற்கனவே சிவாஜி ஃபிலிம்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு கேட்டால், சிவாஜி ஃபிலிம்ஸ் படத்தோட ப்ரொடக்ஷனு படத்தை வாங்கினது நான் தானே, என்கிட்ட வாங்கணும்னு சொல்லி அவங்க ஒரு 5 கோடி ரூபா நஷ்டம் எடுக்க கேட்குறாங்க, இல்லைன்னா ஃபுட்டேஜை ரிமூவ் பண்ணுன்றாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு கிளம்பி ஃபுட்டேஜை ரிமூவ் பண்ணுனா கடைசியில் அந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது, நெட்ஃப்ளிக்ஸுக்கார மொத்த 10 கோடியும் கொடுன்னு என்கிட்ட புனிடுவான், அதனால இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல்ல உட்காந்துருக்காங்க. இந்த ஐடியா கொடுத்தவன் ஏன் அவனை புடி அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த ஐடியாவே அவன் தான் கொடுத்தான்ல, இவனை புடுறா அப்படின்ற மாதிரி ரொம்ப மனவேதனையில் இருக்கும்போது தான் அப்படி ஒரு பதிவை போட்டதா ஒரு சில பேர் சொல்றாங்க. இது நானா சொல்லலப்பா, இன்னும் இந்த வீடியோ சீக்கிரமா பாத்துருங்க, ஏன்னா இதுக்கு கூட ஒருத்தன் ஆப்படிவான். சமீபத்தில் எல்லாருமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆகுறாங்க நம்ம ஒருத்தரை பத்தி பேசும்போது.
ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் நயன்தாரா அவர்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு நயன்தாரா அவர்களோட இமேஜ் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு இவர் செய்கிற குட்டி கலாட்டாக்கள் எல்லாமே அவங்களுக்கு பேக் ஃபயராக தான் போய் முடியுதுன்றது நம்மளும் வந்து காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சமீபத்தில் கூட 2 குழந்தைங்களையும் நயன்தாரா வச்சு ஒரு குப்போண்டி தள்ளுற மாதிரி ஒரு வண்டியில் தள்ளின்னு போனார். அவருக்கே தெரியக்கூடாதா இது பார்க்கறதுக்கு கெத்தாவா இருக்குது, யோ வெத்து மாதிரி இது, இதெல்லாமா ஒரு போஸ்டா போடு அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். ஆனால் அது வந்து கெத்துன்னு சொல்லி போட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி சூடு வச்சுக்கினாருப்பா. இது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவர்கள் எப்பவுமே எந்த படத்தில் நடித்தாலும் அந்த குரூவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அப்படின்றது சினிமாவில் இருக்கிற ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் இவங்க பண்ண பிரச்சனை நயன்தாராவை இப்படிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு செருப்பு போட்டு போகிறது, அதுக்கப்புறம் இந்த படத்தோட பூஜையில் செருப்பு போட்டு உட்காருது, ரெஜினாவுக்கும் இவங்களுக்கும் வந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ஷூட்டிங்க்கு நான் வரமாட்டேன், ஏன்னா என்னோட 2 குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பொள்ளாச்சி ஷூட்டிங்கு போகாமல் இவ்வளோ அட்டகாசம் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஸ்க்ரூ பண்ணி விடுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை என் வாயால் சொல்ல விரும்பல. ஆனால் எப்படியும் சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை ஓரளவுக்கு முடிச்சிடாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தகவல் வந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளம் வந்தப்போ இந்த நம்ம ஊரில் அவன் தத்தளிச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் இவங்க ஒரு ப்ராடக்ட்டை நான் இறங்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் இவங்க ஒரு பப்ளிசிட்டி பண்ணாங்க பாருங்க. இதுக்கு பின்னாடியும் ஒருத்தன் ஐடியா கொடுத்துக்கிறான். ஸோ அந்த ஐடியாவை கேட்டு தான் அம்மனி அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதனால கொஞ்சம் நஞ்சம் இருந்த மானம் அப்பவே போயிடுச்சு அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவர்கள்கிட்ட இருந்து பர்மிஷனே வாங்காமல் நான் பாண்டிச்சேரிக்கு டூர் போகிறேன்னு சொல்லி நம்ம விக்கி அவர்கள் அங்கே போய் ஒரு வேலை சமீபத்தில் பார்த்தாரு பார்த்தீங்களா, அங்கே போய் இந்த கவர்மெண்ட் ஹோட்டலில் போய் விலைக்கு கேட்டார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் இந்த ஆளுக்கு உண்மையாகவே அறிவு இருக்கா இல்லை இல்லாத மாதிரி நடிகிறானா இன்னையா மேட்ரு அப்படின்ற அளவுக்கு நம்மளே வந்து குமுறி சிரிக்கிற அளவுக்கு அவரோட சம்பவங்கள்லாம் இருந்தது. இதையும் தாண்டி இன்னொன்று பண்ணாருங்க. இந்த லிக் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட பேர் வச்சாரு. அதோட படத்தோட பேர் வந்து இந்த எல்ஐசி அப்படின்ற மாதிரி வச்சாரா. இது போட்ட உடனே இது என்னோட படத்தோட டைட்டில் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பர்மிஷன் போட்டாரு. இதுக்கப்புறம் எல்ஐசியை பொங்கி எழுந்து வந்து என்னோட கம்பெனி பேரே நீ வச்சிருக்கியா, கவர்மெண்ட் கம்பெனி பேரே வச்சிருக்கியா, உனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை, பாண்டிச்சேரியில் போய் அந்த கவர்மெண்ட் ஹோட்டலில் வேலை பேசுகிற கவர்மெண்ட்டோட கம்பெனியோட பேர் எடுத்துன்னு வந்து டைட்டிலாக வைக்கிற என்னதான் மேட்ரு அப்படின்னு கேட்டால் அவருக்கு தேவை லிக்கு. அந்த லிக்கு எப்படி இருந்தா என்ன, எல்ஐசியா இருந்தானா எல்ஐகேவா இருந்தானா அப்படின்ற மாதிரி எல்ஐகேன்னு மாத்திட்டாரு. இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படத்தில் வந்து ஹீரோ யாருங்க, நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ பிரதீப் ரங்கநாதன் கடைசியாக நடித்த 2 படம் வந்து 100 கோடி ரூபா தாண்டிடுச்சு வசூல். ஆனால் அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் படம் அதாவது என்னங்க படம் அவர் ஹீரோ நடிச்சார், அது என்ன படம் அது, லவ் டுடே வந்து ஒரு 5 கோடி ரூபாய் எடுத்தாங்கப்பா. அது 100 கோடி ரூபா கலெக்ஷன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுக்கப்புறமா 2வது அவர் நடிச்ச படம் டிராகன். அந்த படத்தோட பட்ஜெட் கூட ஒரு 35 கோடி ரூபான்றாங்க. அதுவும் ஒரு 100 கோடி ரூபா கலெக்ஷன். ஓகே. ஆனால் இவரை நம்பி லலித் குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இது 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறாரா. இவரும் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பண்ணக்கூடிய லவ் ஸ்டோரிக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவையா? 2வது இது வந்து ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி நான் காமிக்க போறேன்னு மலேசியா தாய்லாந்துலாம் கூட்டின்னு போயிட்டு ஏதோ ஏலியனோட ஃபைட் போடுற மாதிரிலாம் சீன் எடுத்து பட்ஜெட்டை ஏற்றி விட்டனால லலித் குமார் இதுக்கு மேலே நான் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் நயன்தாராவை பிடிச்சி வலிச்சின்னு வந்து நீ இந்த படத்தை வந்து முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி நயன்தாரா காசை இப்படியும் கரியாகினுக்கிறாரு நம்ம தலைவர். ஸோ இந்த மாதிரி டே 1 கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே இவங்க 2 பேரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு ஒன்னே பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது அப்படின்ற மாதிரி இப்போ நயன்தாரா அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஜோசியரை கூடவே கூட்டு சுற்றினுங்கிறாங்களாம். அந்த ஜோசியர்கிட்டயே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எங்க நீங்கள் பண்ண தப்புக்கு ஜோசியர் என்னங்க ரெமெடி சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், இவரை பண்ணலாமா வேணாமா, தனியாக வந்து ஒரு ஆடு வந்து தலையை கொடுக்குது, நம்மளை ரொம்ப புகழ்ந்து உச்சியில் உட்கார வச்சு நம்மளை வேடிக்கை பார்க்குது, ஸோ இது வந்து நாளைக்கு நம்மளை வெட்ட போதோ அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கணும். அதை யோசிக்காமல் நயன்தாரா அவர்கள் இப்போ ஜோசியரை கூப்பிட்டு சுற்றிக்கிட்டு பரிகாரமாக கோயிலாக சுற்றினுக்கிறாங்க. இந்த ஐடியாவும் அவர் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நயன்தாரா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து சினிமாவுக்குள்ளே எந்த நேரத்தில் வந்தாங்களோ ஆரம்பத்தில் வேற மாதிரி பிரச்சனை, இந்த காதல் பிரச்சனையை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிலியேஷன், பாடி ஷேவிங், இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து ஆரம்பத்தில் அவங்க சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்போது இந்த ஆள்கள் வந்து மாட்டினாங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து நயன்தாரா அவர்கள் இப்போ ஒரு காமெடி பீஸ் மாதிரி தமிழ் சினிமாவில் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு பக்கம் சர்ச்சையாக போனாலுமே கூட இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நயன்தாரா அவர்கள் இன்னொரு 10 வருஷம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வச்சு அவங்கள வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுங்க, இவங்க ஏலியனுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நண்பர்களே சமீபத்தில் நயன்தாரா அவர்கள் செய்த தவறு. 2வது, புருஷன் நம்மளுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அவனை பற்றி எதுவுமே தெரியாமல் இவனை வச்சு காலம் ஃபுல்லாக இப்படியே ஓட்டலாமா அப்படின்ற கொஞ்சம் புரிதல் இல்லாத ஒரு சில பெண்கள் செய்யும் தவறுகள், அவங்க பின்விளைவாக அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்றத அவங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நயன்தாரா மாதிரியான ஆட்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர் அவங்களோட வாழ்க்கையில் நடந்து அவங்க வெளிப்படையாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவேயா அப்படின்ற மாதிரி வெளில வரும்போது தான் இப்படியும் அடி வாங்கினுக்கிறாங்களான்னு தெரியும். அதனால் டிசைட் யுவர் லைஃப் பார்ட்னர் கேர்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அடிமையாக தான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த டிசிஷன்லையும் நினைக்காதீங்க. ஸோ ஈக்குவலாக எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஈக்குவலாக எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள், ப்ராப்பராக இருங்க, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
இது வந்து நயன்தாரா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்களை கலாய்க்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே, நன்றி வணக்கம். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி வணக்கம்.